Hello friends, welcome to Aarthi's Home Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு கட்லெட். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் சீரகம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நானூறு ml தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவு மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பாயில் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயத்தை நல்லா நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புளிப்புக்காக கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போது நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா கையை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஊற்றிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கோங்க. கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் breadcrumbs எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம பீஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது சோள மாவு, அப்புறம் breadcrumbs, திரும்பியும் முட்டை, திரும்பியும் கொஞ்சம் breadcrumbs. ஏன்னா 2 வாட்டி ஏன் பண்ணுறோன்னா கிறிஸ்பினஸ்க்காக. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு சைட் நல்லா வெந்ததும் அடுத்த சைட் புரட்டி போட்டு நல்லா வேக விடுங்க. டிஃப்ரெண்ட்டான கடலை மாவு கட்லெட் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்த்திஸ் ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.